மைலேஜ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக ஓட்டிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். அதிகமாக எக்ஸிலேட்டர் ரேஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று ஆட்டோ சார்ஜிங் ஆகுது. ஆட்டோ சார்ஜிங் ஆகுது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மூவிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்குது. எக்ஸிலேட்டர் கொடுக்குறது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. பிரேக் யூஸ் பண்ணுறதே இல்லை. பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அது ஆட்டோ சார்ஜிங்னால அது டைமாக மாறிக்குது. அதான் அதனால் அதுவே எங்களுக்கு ஸ்லோவாகிக்குது. ரொம்ப தேவையான மட்டும்தான் நம்ம பிரேக் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணி போயிட்டு வந்தது எங்கே சொன்னீங்க? எங்கே போயிட்டு வந்தோன்னு சொன்னீங்க? காங்கேயம் போயிட்டு 67 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுனு 138 கிலோமீட்டர் பக்கம் 34 கிலோமீட்டர் போகுது. டபுள்ஸ் போயிட்டு வந்தோம். 140 கிலோமீட்டர் வந்து வீட்டில் ஒரு 4 பாயிண்ட் சார்ஜ் இருந்தது. வீட்டுக்கு வந்து 4 பாயிண்ட் சார்ஜ் இருந்தது. அதான் லெவலாக ஓட்டிகிட்டு இருந்தால் சார்ஜ் லெவலாக போகணும். அதான் நான் ரெண்டாவது இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, நான் எமர்ஜென்சினா மட்டும்தான் செகண்டும் தேடி போவேன். அதான் ஃபஸ்ட்டில் 38 கிலோமீட்டர் வேகம் போகுது. 38 கிலோமீட்டர் வேகம் போகுது. அதனால் செகண்டு போட்டிங்கன்னா 48 கிலோமீட்டர் போகுது. தேர்டு போட்டாங்கன்னா அது 68 70 ரீச் ஆகுது. இங்கே சத்தியமங்கலம் வரதுனா மட்டும்தான் அதான் தேர்டு போடுவேன். மற்றது அங்கே பவானியில் இருக்கனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட் செகண்டு தான். செகண்டுக்கு அதிகமாக போகிறது. செகண்ட் வந்து வண்டி ஏதாவது ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் செகண்டு போடுவேன். இல்லைன்னா ஃபஸ்ட்டு தாங்க. ஈரோட்லேருந்து வந்தீங்க. 60 பாயிண்ட் இருந்ததுங்க சார்ஜ். இங்கே வந்து பார்க்கும்போது 30 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் அங்கேருந்து பவானியில். அங்கேருந்து வந்து 48 கிலோமீட்டர். சரி, 30 பாயிண்ட் சார்ஜ் குறைஞ்சிருக்கு. சரிண்ணா. அதான் மற்றோட உங்களுக்கு சர்வீஸில் எப்படி இருக்குது? சர்வீஸ்லாம் நல்லா இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இழுக்கிறது இல்லை. மற்ற வண்டி மாதிரி விசுக்குன்னு இருக்குது. பிரேக் போட்டிங்கன்னா சருன்னு இழுத்துட்டு போகும். ஆமாம். பிக்கப் தான் இருக்குது. பிக்கப் அதிகம். டிஸ்க் பிரேக்குங்காட்டி அங்கேயே அப்படியே சடனாக நின்றுக்குது. இல்லை ரன்னிங் இந்த ஸ்டார்டிங் பிக்கப் அதிகம். ஏமாக வண்டி எப்படி தூக்குமோ அதே மாதிரி அதான் பிக்கப் ஜாஸ்தி. கொஞ்சம் ஏமாந்து முடிச்சாங்கன்னா பரவாயில்ல. சரி.